ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஒன் ஃப்ளூ ஓவர் குக்கூஸ் நெக்ஸ்ட். சின்ன சின்ன தப்புகள் பண்ணி ஜெயிலில் மாட்டிக்க ஒரு நபருக்கு ஜெயில் வாழ்க்கையை பிடிக்கல. பேசாமல் நம்ம பைத்தியம்னு சொல்லி பைத்திய ஹாஸ்பிட்டலில் இருந்தோம்னா ஒரு 3 மாதம் ஜாலியாக இருக்கலாம். இந்த ஒரு பிளானோட ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேராரு. பட் அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது ஜெயில் இதுக்கு எவ்வளோ பரவாயில்லன்னு. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அங்கே மாட்டிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இவர் எப்படி காப்பாற்றினாரு, இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. இப்போ வாங்க ஒன் ஃப்ளூ ஓவர் குக்கூஸ் நெக்ஸ்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அங்கே மனநல பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஒருத்தர் திக்குவாயாக இருப்பான், இன்னொருத்தர் எதுக்காக யோசிச்சுட்டே இருப்பான். இன்னொருத்தருக்கு வயசு அதிகமாக இருக்கும், பட் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவார். இன்னொருத்தர் பார்க்கவே 7 அடி மாதிரி இருப்பான், பட் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. இன்னொருத்தர் எப்போ பார்த்தாலும் ஐ எம் டயர்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பார். இன்னொருத்தர் ஆனவுனா பயந்துகிட்டே இருப்பான். ஒரு நபர் எழுத்து பேசுனாங்கன்னா சாரி நீ பண்ணுற சரிதான், இன்னொருத்தர் எழுத்து பேசாமல் இருந்தாருன்னா நீ பண்ணுற தப்பு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு நபர். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு யூனிக்காக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே டெய்லி ரொட்டீன் இதுதான். தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மாத்திரை தருவாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு நர்ஸ் இருக்கா. இவன் ரொம்பவும் மோசமானவ. இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் கியூராக பார்க்காம அவங்கள திரும்ப திரும்ப நோண்டிகிட்டே இருப்பா. ஒரு நபருக்கு ஒரு பாதிப்புனா அதை பற்றி நோண்டி கேட்டுட்டு இருப்பா. இதனால் அவங்க இன்னும் மென்டலாக தான் ஆவாங்க. இந்த மாதிரி தான் இவங்க டெய்லி ரொட்டீன் போய்ட்டுருக்கு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நபர் வரான். இவனோட பேர் மெக்மார்ஃபி. அங்கங்கே சின்ன சின்ன திருடு பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. பட் இவனுக்கு ஜெயிலில் இருக்க பிடிக்கவே இல்லை. பேசாமல் நம்ம ஒரு பைத்தியமாக நடந்துக்கிட்டோம்னா நம்மளை பைத்தியம் நினச்சிக்குவாங்க. ஒரு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக அங்கே தான் இருந்தாங்கணும். அப்போ நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் இவனை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ போகிற வழியில் 7 அடிக்கு ஒரு நபர் இருக்கான். இவனால தான் வாங்கி பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்ககிட்ட போய் டே யாரா நீ, பார்க்கவே அண்ணாட்டாக்கு அண்ணன் மாதிரி இருக்க, டே ஏதாவது பேசுகிறா, நான் கூட பேசுகிறேன்ல, திருப்பி பேசுகிறேன்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேச முடிக்கிறான். பக்கத்துலேயே பார்த்தா திக்கி பேசுகிற ஒரு நபர் இருக்கான். அவங்ககிட்ட பேசாத, அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. இந்த மாதிரி ஒரு நபர் திக்கி அவனை கூப்பிட்டுருக்கான். உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் மெக்மார்ஃபி. நாங்கள்லாம் கார்டு கேம் விளாட்றோம்ல, நீயும் வரேன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்கிறான். பக்கத்துலேயே பார்த்தா ரொம்ப வயசு இருக்கிற ஒரு குட்டி பையமாக ஒருத்தர் இருப்பான். நீ யார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த கார்டு கேம் தெரியுமா, நீ எங்கூட விளையாட வரியா, அந்த கார்டை காட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு அந்த மெக்மார்ஃபி கிட்ட அவன் ரொம்ப பழக ஆரம்பிக்கிறான். இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி இருக்குது. மெக்மார்ஃபியை அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கூப்பிட்டுருப்பாரு. அதெல்லாம் அவனும் அங்கே போய் பார்க்குறான். அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் அவனை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ ட்ரீட்மெண்ட் பை தான் நீங்கள் வந்திருக்க, இங்கேயும் உனக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள் நாளைக்கு ஒன்று அனுப்பி வச்சாலும் போலீஸ் அங்கே தப்பாக நினைப்பாங்க. ஸோ ஒரு 90 நாளைக்கு அமைதியாரு. 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கியூராட்டின்னு சொல்லி நாங்களும் அனுப்பி வைக்கிறோம். நீயும் ஒரு 3 மாதம் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லும்போது டாக்டர் ஒரு சாருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மீன் இது நீங்கள் பிடிச்சதா? ஆமாண்டா, எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தியா, இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கிறதே கஷ்டம், அதுவும் நான் போனனால என் அஷ்டத்துக்கு கிடச்சிச்சு. பெரிய பெரிய ஃபிஷர்ஸ் கூட இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்காதான், நான் அவ்வளோ பேர் அஷ்டம்னு சொல்லிட்டு அவரை பற்றி போல பேசிட்டு இருக்காரு. இது கேட்குற மெக்மார்ஃபி போதும் டாக்டர் நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் எல்லா பேஷண்ட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு நபருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்திருப்பான். அதை பற்றி எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் ஒரு கணக்கெடுப்பு கொடுப்பாங்க. பட் இந்த விஷயம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அதில் தான் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. எகைன் அண்ட் எகைன் அதை பற்றி கேட்க இன்னும் பாதிப்பு அதிகமாகும். அதனால் இந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் எல்லா பேஷண்ட்ஸ் விளாட்றதுக்காக ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோ போகிறான். அந்த இடத்துல இருக்கிற வேலையை தாண்டி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் வேலையில் நிறைய பேர் போகிற மாதிரி இருக்குது. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. இப்போ அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது சீஃபுங்கிற அந்த பெரிய நம்பர் இருக்கான். அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்ககிட்ட போய் இங்கே பாடுறா, உனக்கு காது கேட்காத நல்லா தெரியும், நீ என்ன பண்ணணும்னா இந்த பாலை பிடிச்சிக்கோ, நான் உனக்கு பேஸ்கெட் பால் சொல்லித்தரேன், இந்த பாலை பிடிச்சி இப்படி தூக்கி போடணும், உன் ஹைட்டுக்கெல்லாம் நின்று கூட போடலாம். இந்த மாதிரி சொல்லும்போது அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கான். இங்கே பாடுறா, சொல்கிறது புரியுதா இல்லையா, இந்த பாலை பிடிச்சி இப்படி தூக்கி போடணும், உனக்கு புரியல போல, இது உனக்கு டெமோ காட்டுறேன் இப்படி சொல்லிக்கிட்டு ஒரு நபரை பார்க்க போகிறான். அந்த நபர் எப்போ பார்த்தாலும் ஐ எம் டயர்டு
மெக்மார்ஃபி ஐ ஆம் டயர்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். நீ டயர்டானதான் போதும் கொஞ்ச நேரம் குடின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறிக்கிறான். அவன் மேலே ஏறி இங்கே பாரு வளர்ந்து கட்டவனே இந்த மாதிரி பாலை பிடிச்சி இப்படி போடணும் இப்படி போடுன்னு சொல்கிறான். பட் உனக்கு ஒன்றுமே புரியல. அவன் பாட்டு அமைதியாக இருக்கான். இவனோட மோட்டிவே நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அமைதியாக இருக்கணும், அப்படி இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும். இங்கே இருக்கிற பேஷன்ஸ் எல்லாருமே ஒரு பைத்தியம் மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரிலாம் ஜாலியாக இருக்கணும். இந்த ஒரு எண்ணத்தோட தான் அவன் இங்கே இருக்கான். அதனால் ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஈஸியாக பழக ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது. ஒரு நாள் காலையில் வழக்கமான எல்லா பேஷண்ட்ஸுக்கும் மாத்திரை கொடுக்க கூப்பிட்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ போகிறான். ஹீரோ கிட்ட மாத்திரை கொடுக்குறாங்க. பட் அவன் போட முடியும்னு சொல்கிறான். இதனால் நர்ஸும் வற்புறுத்தி போட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து பேசும்போது என்ன பெருசாக பேசுனேன் மாத்திரைலாம் போட மாட்டேன்னு இவன் மாத்திரை போட்ட பற்றியா இந்த மாதிரி சொல்லும்போது யாரா மாத்திரை போட்டா நான் மாத்திரையை ஒழிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்லி அவன் வாயிலேருந்து மாத்திரை எடுக்கிறான். இதை பார்க்குற பக்கத்தில் இருக்கிறவன் டே எங்க பாருடா மெக்மார்ஃபி நர்ஸை ஏமாத்திட்டான் டே இந்த ட்ரிக் எனக்கு சொல்லித்தாடா இந்த மாதிரி ஒருத்தரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த நர்ஸ் எகைன் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. பட் இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நர்ஸ் இங்கே பாருங்க இங்கே ஒரு டிவி இருக்குல்ல எதுக்காக அந்த டிவி வச்சுருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் காட்டுவோம், எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரிய வரும். இங்கே இருக்கிற யாருக்குமே நம்ம ஊர் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது, அதனால் அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்கும்போது தம்பி இங்கே பாரு உன் இஷ்டத்துக்குலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது சரி வேணா இப்படி பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஒரு கைத்துக்கு ஓட்டு எடுப்போம், மெஜாரிட்டி ஓட்டு வந்தால் டிவி போடுங்க அப்படிலாம் வேணான்னு சொல்லி பார்க்குறான். அவங்களும் சரி சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோவும் இன்னொருத்த மட்டும் கை தூக்குறாங்க. டே உங்களுக்கு புரிதா இல்லையாடா உங்களுக்காக தான் இப்படி போராடுறேன். டே கை தூக்குறா கை தூக்கணும் டிவி பார்க்கலாம்டா சொல்கிறத கேளுங்கடா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் சொல்லி பார்க்குறான். பட் யாருமே கை தூக்க முடிக்கிறாங்க. இதனால அவன் பண்ணின பிளான் ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டும் கூப்பிட்டு டே பைத்தியக்காரங்களா நானே உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக பைத்தியமாக இங்கே தான் இருக்கணும். நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ கூட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம இங்கேருந்து போனோன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே பார்த்து ஒரு டேங்க் இருக்குல்ல இதை தூக்கி அந்த ஜன்னலை போட்டோன்னா அந்த ஜன்னல் உடஞ்சி போயிடும். இது மாதிரியா நான் தப்பிச்சு போயிடுவேன். நீங்களும் வரணும்னு சொல்லி கேட்கும்போது போடா ஒன்னாலாம் தூக்கவே முடியாது எங்கே ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது இவன் ட்ரை பண்ணுறான். பார்த்தா தூக்க கூட முடியல. இவனு முக்கி பார்க்குறான். ஒரு இன்ச்சு கூட நகரல. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மெக்மார்ஃபி எல்லாரையும் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் என்னால் இது தூக்க முடியாது. பட் அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நான் நம்பினேன் முயற்சி பண்ணேன். பட் நீங்கள் நம்பாமல் முயற்சி பண்ணாமல் இங்கே இருக்கீங்க. நீங்கள் பேசாமல் இங்கே சாடான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருது. மெக்மார்ஃபி நமக்காக தான் போராடுறானோ இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கூடயும் வருது. அடுத்த நாள் காலைல எகைன் அந்த மாதிரி தெரப்பி வைக்கிறாங்க. ஒரு நபர்கிட்டையும் சொல்லுங்கள் உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு ஒருத்தருக்கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பில்லுன்னு ஒரு நபர் இருப்பான். அவனுக்கு ஆல்ரெடி தீக்கிட்டே இருக்கும். அவனோட வீக்னஸ்ஸு அவங்க அம்மா தான். அவங்க அம்மா பற்றி கேட்டோம்னா இன்னும் திக்க ஆரம்பிச்சிடுவான். சொல்லு பில் உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும் நீ எதுக்காக இங்கே வந்த உங்கள் அம்மா பற்றி சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்லு தெரில. அம்மா அம்மாவில் அம்மா இருக்காங்களே அம்மா எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் தூக்கிட்டே இருக்கான். பட் மெக்மார்ஃபிக்கு இது பிடிக்கவே இல்லை. மேடம் நேற்று ஒரு பிளான் பண்ணோம்ல அதே மாதிரி எனக்கு ஒரு ஓட்டிங் எடுங்க யார் வின் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே இருக்க 9% கை தூக்குறாங்க. இது பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா மேடம் இங்கே இருக்க எல்லாருமே டிவி போட சொல்லிட்டாங்க. டிவி போடுவோம்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது. இங்கே இருக்கிறது நீங்கள் ஒரு டீம் தான். அதே மாதிரி இன்னொரு டீம் இருக்குது. உங்கள் டீமில் 9 பேர் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு 9 பேர் இருக்காங்க. மொத்தம் 18 பேர். இப்போ 9 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஈவனாக தான் இருக்குது. ஈவனுக்குலாம் டிவி போட முடியாது. யாராவது அந்த பக்கம் ஒரு ஓட்டு கேளு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இதனால் இவனுக்கு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். டே ப்ளீஸ்ரா ஒரு ஓட்டு கை தூக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஓட்டா கை தூக்கணுமா அந்த மாதிரி சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காம வந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கிட்ட போய் டே வளர்ந்து கேட்டோன்னே ப்ளீஸ்ரா கை தூக்குடா ப்ளீஸ்ரா நீ கை தூக்குங்க டிவி வரும் இந்த மாதிரி சொல்லி பார்க்குறான். பட் எவனுமே தூக்கலை. அந்த நர்ஸும் டைம் முடிஞ்சிருச்சு நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிருது. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெக்மார்ஃபி அங்கே பாரு சீஃப் கை தூக்கிட்டான்னு சொல்லும்போது திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த வளர்ந்து கட்டவன் கை தூக்கியிருக்கான். நர்ஸ் இங்கே பாருங்க ஒருத்தர் கை தூக்கியிருக்கான். நீங்கள் டிவி போடணும்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது ட்ரீட்மெண்ட் டைம் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச 5 நிமிஷம் கழிச்சு அவன் யார் கை தூக்க சொன்னான் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து போன்னு சொல்லும்போது இவன் செம்ம காண்டாயிருது. உடனே அங்கே போய் இங்கே வாங்க அங்கே பார்த்தா டிவி இருக்குது நான் சொல்கிறது இமேஜின் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஊரில் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட் கொடுக்குற மாதிரி அவன் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அங்கே பாருங்க அந்த மேட்ச் நடக்குதா அந்த இடத்துக்கு இப்படி கமெண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி அவனை இமேஜினேஷனாக ஒரு மேட்ச் உருவாக்குறான்.
பண்ணுறான். அதை பார்க்க மற்ற எல்லாருக்கும் டிவியில் படம் வர மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் கோல் போடுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது மூலயமா ஒரு ஹாப்பினஸ் பரவுது. இதை நர்ஸ் பார்த்து செம்மகாண்டாயிருது. ஏன்னா பைத்தியங்க எல்லாருமே முன்னேற மாதிரி இருக்குது. இது பார்க்குறவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் எங்கே அந்த பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போகிறான். அப்போ போன வாட்டி போன மாதிரியே ஒரு பஸ் நிற்குது. அந்த பஸ்லேயும் ஒரு 9 பேர்கிட்ட இருக்காங்க. இந்த பஸ் எங்கே போகணும்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இதனால் இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். டே சீஃப் இங்கே வாடா, நீ ஹைட்டாக இருக்கல, என்னை ஒரு வாட்டி தூக்கு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அவனையும் குனிகிறான். அவன் மேலே ஏறி அங்கே தப்பிச்சு போகிறான். அந்த பஸ்ஸில் டிரைவருக்கு பதிலாக இவன் ஏறி உட்காந்துறான். இவன் மட்டும் பஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். எல்லோரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் இவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நீயும் கூடவான்னு சொல்லி கூட்டி போகிறான். இப்போ மொத்தம் 11 பேர்கிட்ட அங்கேருந்து போகிறாங்க. ஒரு ஹார்பர் மாதிரி இடத்துக்கு போய் சாரிங்க பாருங்கள், நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சீஃபாக இருக்கேன். என்னோடய பேஷண்ட்ஸ்க்கெலாம் கடலை சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். ஒரு போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இப்போ எல்லோரும் போட்டில் போகிறாங்க. அப்போ எல்லோரும் மீன் பிடிக்கும்போது மெக்மார்ஃபி இங்கே பாடுறா, மீன் செத்து போயிருச்சு, இதை சாப்பிடாமனு சொல்லி கேட்கும்போது டே முட்டா பையில, செத்து போனாலும் சாப்பிட முடியும், அது தின்னுன்னு சொல்லும்போது அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ஒருத்தன் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறான். டே மெக்மார்ஃபி இங்கே வாட்டா, இங்கே வாட்டா, இதை மீன் மாட்டின மாதிரி இருக்குடா, ப்ளீஸ்ரா வாடான்னு சொல்லி கேட்கும்போது அவனு ஓடி போகிறான். பார்த்தா ஒரு பெரிய மீன் மாட்டின மாதிரி இருக்குது. அதை எல்லோரும் இருந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய மீன். இவன் கூட ஒரு வாட்டி அந்த ஹாஸ்பிட்டலோட நீனை பார்க்குறப்ப அவர் சொல்லியிருப்பார், அவர் கூட ஒரு மிகப்பெருசாக ஒரு மீன் பிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் ஒரு மீனை பிடிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் 2 மீனை பிடிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிறைய ஹெலிகாப்டரில் வருது. அந்த ஹாஸ்பிட்டலேருந்து போலீஸ்லாம் அனுப்பி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ மேலே ஒரு கேஸ் ஆயிடுது. பட் ஹீரோ பைத்தியமாக நடிக்கிறனால அவங்கள கேஸ் போட முடியாது. இதனால் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாமே மீட்டிங் பண்ணி, சார் என்ன பண்ணலாம், இப்படியே பண்ணிட்டு இருந்தானா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு பேர் தான் வரும், பேசாமல் கியூஆர்டேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடலாமா? இந்த மாதிரி கேட்கும்போது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் எகைன் பைத்தியமாக நடிப்பான். இப்படி ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் மாதிரி கெட்ட பேர் வரும். அதனால் பேசாமல் அமைதியாக எங்கே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மெக்மார்ஃபி அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் பேஸ்கெட் பால் சொல்லி தரான். எல்லாருமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வார்டன் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. டே மெக்மார்ஃபி, ஒரு கேம் வச்சுக்கலாமா? நீங்கள் ஒரு டீம், நாங்கள் ஒரு டீம், யார் ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது இவனு சரின்னு சொல்கிறான். இப்போ சீஃபும் அந்த கேமில் இருக்கான். இவங்க கோல் போடணும்னு சொல்லி வரும்போது சீஃப் பெரிய ஆள் இருக்கார்ல, இவர் கையை வச்சு எதனாலும் தடுத்துடலாம். அந்த மாதிரி ஈஸியாக கோலும் போட்டு ஈஸியாக வின் பண்ணுறாங்க. இது பார்க்குற இந்த வாழன் செம்மகாண்டாயிருது. நம்ம இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கோம், பட் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. அதுவும் அதுங்களாம் பைத்தியம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் மெக்மார்ஃபி காமிக்கிறாங்க. மெக்மார்ஃபி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். ஏன்னா இவ்வளோ நாள் இன்ஆக்டிவாக அந்த சீஃப் கூட இப்போ நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான். இந்த சந்தோஷம் அவனுக்கு இருக்குது. இப்போ எல்லோரும் குளிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ அந்த வாழன் வரான். டே மெக்மார்ஃபி, என்ன ஓவராக போகிற? நீ வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஆடிட்டு இருக்காங்க, இருடா, உன்னை ஒரு நாள் வச்சு லாடம் கட்டுறப்பாரு. அன்றைக்கி நாங்கள் யார் தெரியுன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா, இங்கேருந்து போங்கடா, எனக்கு அடுப்பு வச்சுன்னா உங்களை பொழந்து கட்டிடுவேன். இந்த மாதிரி மெக்மார்ஃபி அவங்கள எடுத்து பேசுகிறான். இப்போ எல்லாருக்கும் அந்த தெரப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வாரம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு சிகரெட் பாக்கெட் தருவாங்க. அதை வச்சு தான் அந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு விளாடும்போது பெட் கட்டுவாங்க. அதனால் ஒருத்தனோட சிகரெட்டு இன்னொருத்தருக்கு போயிடும். அதனால் அங்கே இருக்க ஒருத்தர், மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த வாட்டி ஒரு சிகரெட் தாங்க, இல்லைன்னா அழுவேன்னு சொல்லி கேட்கும்போது யாருமே தர முடிக்கிறாங்க. பட் இவனுக்கு செம்ம அடிக்ட் போல. அவன் உட்காந்து அழுகிட்டே இருக்கான். மெக்மார்ஃபியில் கேட்கவே முடியல. இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ப்ளீஸ் நர்ஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரு சிகரெட் மட்டும் தாங்க, நான் இந்த வாரம் ஃபுல்லாக கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அது ஓன் தீமுடா, உனக்கு கொடுத்த பாக்கெட்டை நீ வச்சுருக்கணும், நீ பாட்டு பெட் கட்டி அவர்த்தோடு கொடுப்பியா? இந்த மாதிரி கேட்கும்போது மெக்மார்ஃபிக்கு கோவமாக இருது. நான் ஒரு பாக்கெட் தானே, நான் ஸ்மோக்கிங் பண்ணாதனால எனக்கு தரமாட்டீங்களே, ஏம்பாங்க அவனுக்கு தாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அசல நீ யாரா, எங்கள் டீனை வந்து சொல்ல சொல்லி நான் தாரேன், அது வரைக்கும் நீயும் அமைதியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அவன் சொல்லும்போது இவன் செம்ம காண்டாயிருது. பக்கத்தில் வேற அழுதுகிட்டே இருக்கான். இதனால் கோமானவன் சிகரெட்டில் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். அந்த கண்ணாடியை உடைச்சி சிகரெட் ஆட்டி போடுறான். இதை எல்லாத்தையும் அந்த வார்டன் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வார்டனுக்கு கால்டான்னு சுத்தமாக பிடிக்காது. இதான் சான்ஸ்னு அடிக்க போகிறாரு. நீங்கள் வாடான்னு சொல்லி கையை பிடிச்சி முறுக்குறாங்க. இது சீஃப் பார்க்குறாரு. சீஃபுக்கு செம்மகாண்டாயிருது. அவன் பெருக்கிட்டு இருந்த உடம்பு கடை கீழே போட்டு அவங்க அடிக்க போகிறான். எல்லாரையும் போட்டு ஒரே இடத்துல சாகடிக்கிற மாதிரி இருக்கான். இதனால் அந்த இடத்துக்கு எல்லா வார்டனும் வந்து சீஃபையும் மெக்மார்ஃபி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே சிகரெட் கேட்ட அந்த நபரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க 3 பேர் உட்கார வச்சு சீஃப் என்னடா பண்ண போகிறாங்க, இப்போ வேற அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரில. சரி சீஃப்,
உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த பபுள் கம் சாப்பிட்னு ஒரு பபுள் கம் கொடுக்குறான். அவனும் சாப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறான். இதை கேட்குற மெக்மார்ஃபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு காதை கேட்காது, வாய் பேச முடியாது. நீ எப்போ பேச சொல்லி கேட்கும்போது அவன் அமைதியாக இருக்கான். ஒரு ஆள் பபுள்கம் கொடுத்து பேசுவான் போலேயே அப்படின்னு சொல்லி இன்னொரு பபுள்கம் கொடுக்குறான். அதெல்லாம் அவனும் தாங்கி சொல்கிறான். டே சீஃப், எனக்கு தெரிஞ்சு பேசுடா, நீயும் நடிக்க ஆரம்பிக்கிற, நீ நல்லா பேசவே இல்லை, எனக்கு இது போதுண்டா இது போதுண்டா. சீஃப், நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நானும் தப்பிப்பேன். அப்படி இங்கேருந்து போகும்போது யாரை கூட்டிகிட்டு போனேன் இல்லையோ உன்னை கூட்டிகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இதனால் சீஃபும் அங்கேயே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு உள்ளே கூட்டிகிட்டு போன நபர் வாரான். பார்த்தா சொங்கி பேர் இருக்கான். உள்ளே போகிறப்ப நல்லா இருந்தான், பட் இப்போ மயக்கம் போட்டு போகிறான். இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு பயமாக இருக்குது. இப்போ மெக்மார்ஃபி உள்ளே கூப்பிட்டு ஷாக் கொடுக்குறாங்க. அவனும் கிறங்கி போன மாதிரி வரான். சீஃபுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இவனையும் பைத்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணடிக்கிறான். பார்த்தீங்களா நடிப்பு, இதெல்லாம் எதிர்பார்த்த மச்சான். உள்ளே போனேன்டா, ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி காதில் போட்டாங்க, பார்த்து ஷாக் அடிக்குது. நான் பைத்தியம் மாறினு நினச்சிருக்காங்க போல். பட் எனக்கு தான் தெரியும் எல்லா ட்ரிக்குமே. பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. நர்ஸ் பார்த்தியா நான் இப்போ இருக்கேன்னு. டே யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்களா, நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இதாக தண்டனை. பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கேன், அதனால் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதனால செம்ம காண்டாயிருது. பட் அது வெளியே கட்டாமல் அமைதியாக இருக்காங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. இப்போ கிறிஸ்மஸ் வருது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா டாக்டர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு வார்டன் தான். இவங்க எல்லாருக்குமே இதான் சான்ஸ். தப்பிச்சு போனால் இப்போ தப்பிச்சு போகணும். இதனால மெக்மார்ஃபி என்ன பண்ணான்னா நைஸாக அங்கேருந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறான். அங்கே இருக்கிற ஃபோன் எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான். கூடவே இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வா, நம்ம எல்லாருமே இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது அவளும் சரி சொல்கிறா. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ரெண்டு பொண்ணு வராங்க. ஆல்ரெடி ஒரு பொண்ணு அந்த போட்டில் இருந்திருப்பா, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. கூடவே ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இருக்கிறது ஒரே ஒரு வார்டன் தான், அவனை கவுத்துலான்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சார் பார்த்தீங்களா நம்ம பொண்ணு தான் நல்லா இருக்கா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணை ரூமுக்கு அனுப்புகிறான். அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸை கொடுத்து அந்த வார்டனை மட்டை வைக்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலு இவங்க கை தான். தினமும் உங்களுக்கு மாற்ற கொடுக்கறதுக்காக ஒரு மைக் இருக்கும். அந்த இடத்துக்கு அவன் போய் ஹலோ செக் 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 எல்லோரும் இருக்கீங்களே, எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் இருக்குது வந்து குடிங்கன்னு சொல்லி ஒருத்தரே கூப்பிட்றான். எல்லாருக்கும் சரை கொடுத்து எல்லோரும் மஜாவாக இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலு குதூகலமாக இருக்குது. அங்கே ஒரு நபர் கோமாவில் இருப்பான். அவனை கூட வாயில் சரக்கு ஊற்றி அவன் சமாதானம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ பில்லுங்க நபர் திக்கி திக்கி பேசுவான். இப்போ நல்லா பேசுகிறான். இது காரணமே சந்தோஷம்தான். அவன் இவ்வளோ நாள் அவங்க அம்மா பற்றி நினச்சி தான் இப்போ திக்க ஆரம்பித்தான். பட் அவனுக்கு இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லை. இதுக்கப்புறம் மெக்மார்ஃபி கிட்ட வந்து மெக்மார்ஃபி உங்களோட ஒரு பொண்ணு இருக்கால, அவள் நீ லவ் பண்ணு சொல்லி கேட்கும்போது லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான், உனக்கு வேணுமா இந்த மாதிரி கேட்கும்போது அவன் மெக்மார்ஃபி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ அனுப்பிட்டு சொல்லி கேட்கும்போது அது என்னடா நீ எடுத்துக்கோ. மெக்மார்ஃபி உண்மையாக சொல்கிறியா, நான் அவன் கூட போடாமல் சொல்லி கேட்கும்போது போடா நான் தான் சொல்கிறேன் நீ போடான்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இதனால் பில்லுங்கிற நபரும் ஒரு பொண்ணை கூட ரூமுக்கு போகிறான். அவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷனில் இருக்காங்க. அந்த இடமே செம்மையாக பார்ட்டி மாதிரி போய்ட்டுருக்கு. அடுத்த நாள் காலைல பார்த்தா எல்லோரும் மட்டையை கிடைக்கிறாங்க. வீக்கெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலு நாரி போய் கிடக்குது. ஒருத்தரும் வாந்தி எடுத்து ட்ரெஸ்ஸே போடாமல் அப்படி கிடக்குறாங்க. பில்லு வேறு ஒரு பொண்ணு கூட இருந்துகிட்ருக்கான். இதை பார்க்க நர்ஸு செம்ம காண்டாயி எனக்கு நல்லாவே தெரியும் மெக்மார்ஃபி தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை ஃபஸ்ட்டு பிடிங்கன்னு அது நர்ஸ் சொல்லுது. பட் பார்த்தா மெக்மார்ஃபி இங்கே தப்பிச்சுக்கணும்னு பிளான் பண்ணுறான். அவனும் சீஃபும் தப்பிச்சுக்கலான்னு இருக்காங்க. அவள் பில்லுங்கிற அவனை கூப்பிட்டு பில் இது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், உங்கள் அம்மா அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக திக்காமல் பேசியிருந்த நபர் திக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் அம்மா இல்லை, அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அவனே ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒரு கண்ணை எடுத்து கிழிச்சிக்கிறான். ஆள் அங்கேயே செத்து போயிடுறான். இது மெக்மார்ஃபிக்கு தெரிய வருது. செம்ம கோவத்தோட அந்த பிளான்லாம் விட்டு இங்கே வர்றான். பார்த்தா பில் செத்து போயிருக்கான். இதை பார்க்குறவனு சமகம் வந்துடுது. அந்த நர்ஸை பிடிச்சி எல்லாத்துக்காரும் நீ தாண்டி உன் ஆணவத்துக்கு இவங்க மாதிரி பலியாக்குறியா இந்த மாதிரி சொல்லி அந்த நர்ஸோட குழந்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். அந்த வார்டனில் எதாவது சாக்குன்னு சொல்லி அவனை அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த லேடிக்கு செம்மையை கழுத்து தள்ளி போட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் மெக்மார்ஃபி இங்கேருந்து போயிட்டான். உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். இந்த மாதிரி நான் சொல்லுது. பட் சீஃபுக்கு இது நம்பிக்கையே இல்லை. மெக்மார்ஃபி கண்டிப்பாக போயிருக்க மாட்டான். அவனை இங்கே எங்கேயும் வச்சு தான் குடும்பம் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை சீஃப் புரிஞ்சுக்கிறான். நைட்டு தூங்குற மாதிரி தூங்கி கண்ணை முடிச்சு பார்த்துட்டே இருக்கான்.
பார்த்தா மெக்மார்ஃபியை ஒரு சர்ச்சில் கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பெட்டில் படுக்க வைக்கும்போது இவனு அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா மூளையில் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. அவனோட நினைவுகள்லாம் அழித்து அவனை பைத்திய மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் அவனுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. இதை பார்க்குற சீஃபால் தாங்கவே முடியல. நம்மளை காப்பாற்ற வந்த ஒருத்தன் இந்த மாதிரி ஆயிட்டான். இதை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அவன் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை சீஃப் புரிஞ்சுக்கிறான். அதனால் பக்கத்துக்கு தலைவனை எடுத்து அவன் மூஞ்சில் சமுக்கிறான். மெக்மார்ஃபியை கருணை கொலை பண்ணுறான். அந்த இடத்துல மெக்மார்ஃபி செத்து போயிடுறான். இதை பார்க்குற சீஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தா அவன் ஃபஸ்ட் டைம் சொன்ன சிங்க் இருக்குது. அவன் கூட வாட்டி இங்கே பாருங்கடா, இந்த சிங்கை தூக்கி ஜன்னலில் போட்டு நான் இங்கேருந்து போக போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருப்பான். இது எல்லாமே சீஃபுக்கு ஞாபகம் வருது. சீஃபும் கஷ்டப்பட்டு அந்த சிங்கை தூக்குறான். அதை தூக்கி ஜன்னல் மேலே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். இது மற்ற பேஷண்ட்லாம் கேட்க வருது. பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தன் அதை உடச்சிட்டான், எவனோ ஒருத்தன் இங்கேருந்து போகிறான், வாங்க நம்மளாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் ஓடி வராங்க. பார்த்தா சீஃப் மட்டும் அங்கேருந்து ஓடி போகிறான். இங்கேயே ஒன் ஃப்ளூ ஓவர் குக்கூஸ் நெஸ்ட்டுங்கிற இந்த படம் முடியுது. அதாவது காக்கோட கூட்டிலேருந்து ஒரு கோயில் மட்டும் தப்பிச்சு போகுது. நான் பாட்டு பைத்திய மாதிரி பேசுகிறேன்னு கிறுக்க மாதிரி பேசியிருப்பேன். அதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐம் ஸோ சாரி. இந்த படத்துக்கு மொத்தம் 5 ஆஸ்கர் தந்திருக்காங்க. ஒரு ஃபீல் குட்டான மூவி. நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு அசைலம் பேஸ் பண்ண ஒரு காமெடி வந்தால் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை இருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ்.